அன்பார்ந்த நேயர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்காக பிறந்தார்? அவர் எதற்காக வாழ்ந்து காண்பித்தார்? அவர் எதற்காக மரித்தார்? அவருடைய உயிர்த்தெழுதலின் காரணம் என்ன? இவைகளுக்கெல்லாம் பதில் காண வேண்டுமா? இதோ உங்களுக்காக நிகழ்ச்சி ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. வாருங்கள், சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். 13வது கோட்பாடை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். மீதமானவர்களும் அவர்களுடைய பணியையும் குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக 3 தூதர்கள் கொடுக்கும் செய்தியை நாம் தியானிக்கிறோம். இந்த நாளில தொடர்ச்சியாக நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளின் சிறப்பு விருந்தினர்களை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர், தோத்திரம் பாஸ்டர், தோத்திரம். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் பாஸ்டர். பாஸ்டர் ஜாஷுவா, இன்னைக்குரிய முதலாவது கேள்வி, முத்துவதில் 2வது தூது பாபிலோன் மகாநகரம் விழுந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பாபிலோன் எப்படி விழுந்தது? இந்த 3 தூதர்களுடைய செய்தியில் 2வது செய்தி என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 3 செய்திகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய செய்திகள். முதல் தூதனுடைய செய்தி உண்மையான சிருஷ்டிகர், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கக்கூடியது. அது நித்திய சுவிசேஷத்தை உடையதாக இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். இந்த செய்தியை நிராகரிக்கிறவர்கள் பாபிலோன் என்றும், ஏன்னா நம்ம பாபிலோன் யார் என்று பார்க்கும் பொழுது தேவனுக்கு எதிராக நிற்கிறவர்கள், தேவனுடைய சத்தியத்திற்கு எதிர்மாறான காரியங்களை செய்கிறவர்கள் என்று நம்ம பார்த்தோம். தேவன் கொடுக்கக்கூடிய இந்த முதல் தூதினுடைய செய்தியை நிராகரித்தது நிமித்தமாக அவர்கள் பாபிலோனாகவும், அவர்களுடைய அசத்தியம், அவர்களுடைய கோட்பாடுகள், அதுதான் பாஸ்ட் அவங்க அந்த உக்கிரமான மது என்ற வார்த்தையை நம்ம படித்தோம். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லாருமே விழுந்து போனவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது வெறும் கத்தோலிக்க மார்க்கத்தோடு நின்று விடக்கூடியது அல்ல. இந்த பாபிலோன் என்று சொல்லும் பொழுது அது அடையாள மொழி. யாரெல்லாம் தேவனுடைய சத்தியத்திற்கு எதிராக, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் உள்ளடக்கக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். இதிலே விழுந்து போன புராட்டஸ்டன்ட் மார்க்கமும் அடங்கும். ஏனென்றால் அவர்களும் சத்தியத்தை விட்டு விலகி போகிறது நிமித்தமாக விழுந்து போனவர்களாக காணப்படுகிறாங்க. இவர்கள் ஏன் விழுந்தார்கள் அல்லது இந்த பாபிலோன் எப்படி விழுந்தது என்று சொன்னால், இந்த முதல் தூதனுடைய செய்தியை, நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று அந்த தொழுகையின் அழைப்பை, 4வது பிரமாணத்திற்கு நேராக தேவன் கொடுத்த அந்த அழைப்பை அவர்கள் நிராகரிப்பதன் மூலமாக விழுந்து போனார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது அது ஒரு நகரம் விழவில்லை, அந்த குழப்ப மிகுந்த அந்த மார்க்கம் விழுந்து போனது. அது நிலைப்பதில்லை, அது அசுத்தமானது, தேவனுக்கு பிரியமானதல்ல என்பதை நாம் படிக்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், 3வது தூதுக்குள்ளாக நாம் போகிறோம். 8வது வசனம் சொல்கிறது, 9வது வாக்கியம், அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு தண்டனையை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இதில் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி அப்படின்னு சொல்லி ஒரு பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன வணங்குவார்கள், யார் வணங்குவார்கள்? இது வந்து ஒரு ஃபைனல் வார்னிங். இது வேதாகமத்தில் அநேக எச்சரிப்புகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த மாபெரும் போராட்டத்தின் ஒரு உச்சக்கட்ட நிலையை இந்த தொழுகை அடைகிறது. தேவனை தொழுது கொள்ள போகிறோமா அல்லது சாத்தானையும் அவனால் ஏற்படுத்தப்பட்ட பிரதிநிதிகளை தொழுது கொள்ள போகிறோமா? அதை ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்கிறோம். அது யார் என்பதை நாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 10வது வாக்கியத்தில் கொண்டு போய் அதனுடைய முடிவை ஆண்டவர் சொல்கிறார். அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்தில் கலப்பம் இல்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரகமாகிய மதுவை
குடித்து. அப்போ இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா, 7 வாதைகளை ஆண்டவர் கடைசியாக என்ன பண்ண போறாரு? ஊற்ற போகிறார். இந்த 7 வாதைக்கு யார் உட்படுவா அப்படின்னா, இந்த அந்தி கிறிஸ்துவை வணங்கி அவனுடைய முத்திரையை நெற்றியிலும் கையிலும், அப்படின்னா அவனுடைய குணாதிசயத்தை தரித்து கொள்கிறது மாத்திரம் இல்லாமல், அவன் வந்து ஒரு பிரமாணத்தை பிறப்பிக்க போறான். 13ஆம் அதிகாரத்துல வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்வான். அவனை மட்டும்தான் தொழுது கொள்ளணும் என்கின்ற ஒரு இதை வந்து கொண்டு வருவான். இதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, இணங்கி அவன் சொல்றபடி செய்ய போகிறாங்க. ஆனா அதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, நித்திய அழிவு, நித்திய தண்டனைக்கு அவர்கள் உட்படுவார்கள். இப்போ இதில் என்ன ஆண்டவர் இன்னொரு பிக்சர் இதில் காண்பிக்கிறார்னா, 2 ஃபுல் குரூப் கடைசியாக டெவலப் ஆகி நிற்க போகுது. ஒரு குரூப் வந்து மீதமானவர்கள் தேவன் பக்கத்தில் நிற்கிறார்கள். தேவனே அவர்களுக்கு அரணாக இருக்கிறார். அந்த வெளிப்படுத்தல் 7ல் வாசித்தோம் இல்லையா? அதாவது தேவன் வந்து அழிக்கிறதுக்கு முன்பாக, பூமி அழிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய தூதர்களை அனுப்பி அவர் முத்திரை போடுறார். அவங்க தேவனுடைய கற்பனையை கை கொள்றதுனால தேவனுடைய முத்திரையை தரித்து கொள்றாங்க. இவங்க அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை தரித்து கொள்றாங்க. இவங்களுக்கு அழிவு என்பதை இங்க ஆண்டவர் காண்பிக்கிறார். நிச்சயமா பாஸ்டர். அதுல மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி அப்படின்ற வார்த்தையில சொரூபம் என்றால் என்ன பாஸ்டர்? சொரூபம் என்பது வேற ஒன்றும் இல்லை. கடைசியாக அவன் வந்து இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, பாபிலோனில் அன்னைக்கு வந்து ஒரு ராஜா வந்து அவனுக்கு என்று ஒரு பொற்சிலையை முழுசாக ஏற்படுத்தினான் இல்லையா? அதுபோல இருக்கும் ஒரு சொரூபம் என்று நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இந்த சொரூபம் என்பது வேற ஒன்றையும் இல்லை, ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை குறிக்கும். ஏன் அப்படின்னா, 4வது பாஸ்டர் சொன்னது போல 4வது பிரமாணம் தான் 10 கட்டளைகளில் தொழுகையின் நாளை குறித்தும் தொழுகைக்கு பாத்திரவானை குறித்தும் சொல்லுகிறது. சிருஷ்டிகரே தொழுகைக்கு பாத்திரவான். அந்த 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அது வந்து வாரத்தில் சனிக்கிழமை என்று நாம் பார்க்கிறோம், 7ஆம் நாள் என்று பார்க்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? வாரத்தின் முதல் நாளை கனப்படுத்தும்படியாய் அநேக மக்களை ஒரு வஞ்சனைக்குள்ளே வழி நடத்துகிறாங்க. சாத்தானுக்கு நல்லா தெரியும். இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன் மக்களுக்கு. சிலையை ஏற்படுத்தி வணங்குனா கிறிஸ்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வணங்க மாட்டாங்க. அதனால் அவனுக்கு நல்லா தெரியும் இவங்களை எப்படி வஞ்சிக்கணும்னா, தொழுகையின் நாளில் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்தா போதும். உங்கள் ஆண்டவர் 7ஆம் நாள் தானே சொன்னார், நம்ம வாரத்தின் முதல் நாள் தொழுகை பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவன் சொல்லி கொடுக்க போகிறான். ஆனால் அதுதான் பெரிய வஞ்சனையாக இருக்க போகுது. நிச்சயமா பாஸ்டர். இப்போ பாஸ்டர் ஜாஷ்வா, இந்த மூன்றாம் தூதை நிராகரிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது? இந்த 3ஆம் தூது என்பது ஒரு எச்சரிப்பு. முதல் தூதினுடைய செய்தியை அலட்சியம் பண்ணினால் 2வது தூதிலே சொல்லப்பட்ட மாதிரி அவர்கள் விழுந்து போவார்கள். அந்த விழுந்து போனவர்களுக்கு தேவன் மறுபடியும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 4வது வசனம் சொல்லும், பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அது விழுந்து போனது என்று 2வது தூதனுடைய செய்தி கொடுக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வாருங்கள் என்ற அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பையும் நிராகரிக்கிறவர்களுக்கு பலனாக என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், தேவனுடைய 7 வாதைகள் ஊற்றப்படுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அதை தான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையின் மூலமாக நம்ம அறிந்து ஃபர்ஸ்ட் நம்ம 3வது தூதை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த 3வது தூதில் வசனம் 9ல் நான் வாசிக்கிறேன் பாருங்க. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அப்படின்ற பதத்தை நாம் பார்க்கிறோம். அப்போது அதை வணங்கி ஒரு முத்திரையை பெற்றுக்கொள்வான் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொள்கிறது. யாரெல்லாம் மிருகத்தையோ இல்லை அது அதனுடைய சொரூபத்தையோ வணங்குகிறார்களோ அவர்களுக்கு ஒரு முத்திரை. இன்றைக்கு உலகத்தில் இந்த வசனத்தை பல விதங்களில் வியாக்கியானம் செய்கிறாங்க. சில நேரங்களில் வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ உங்கள் இன்ஜெக்ஷன் மூலமாக ஒரு சிப்பை போட்டுருவாங்க, இல்லை உங்களுக்கு வாட்சில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்ருவாங்க, ஒரு சிப்பு போட்டு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நவீன தொழில்நுட்ப ரீதியாக சிந்தித்து பல விதமான மொழியாக்கங்களை அல்லது வியாக்கியானங்களை சொல்கிறாங்க. இப்போ இதற்கு நம்ம எப்படி உண்மையாக புரிந்து கொள்வது எப்படி? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து சாத்தான் எப்பவுமே ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்கும்போது அதை வந்து மாற்றி போதிக்கிறது, அதற்கான ஒரு தவறான விளக்கத்தை கொடுப்பது சாத்தானுடைய ஒரு இதாக இருக்குது. இப்போ இந்த WW அப்படின்னாவே அது வந்து 666 அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்த புதுசில் இந்த கம்ப்யூட்டர் தான் என்னது
அந்தி கிறிஸ்து அந்திகிறிஸ்து. என்று சொன்னாங்க. அதை வந்து வாங்குறதுனால அந்த முத்திரையை பெறுவார்கள் என்று சொன்னார்கள். அது ஒரு இயந்திரம், அதை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் என்ன ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா, அரிசி அளவுக்கு ஒரு சின்ன சிப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதனுடைய பயன் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய சரீரத்தில் அதுலேயும் வந்து வலது கையில் அதை வந்து செலுத்த முடியும். செலுத்தும்போது ஒரு பேஷண்ட் போகிறாங்கனாவே அவங்க ஸ்கேன் பண்ணாவே அவங்களுடைய ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து எதில் வந்துடும், சிஸ்டத்தில் வந்துடும். அதே மாதிரி அவங்க எங்கே போனாலும் அவங்கள எளிதாக இவங்க தான் இன்னார் இவங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம்லாம் வாசிட்டு இந்த சிப்பு தான் என்னது, அந்திகிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை வந்து அதை அந்திகிறிஸ்து பயன்படுத்தலாம் ஒரு ஆயுதமாக. ஆனால் அது அந்திகிறிஸ்து கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த 13ஆம் அதிகாரத்தை நம் கடைசி பகுதியை நாம் வாசிக்கும்போது இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுள்ளவன் என்ன பார்க்க கடவன், கணக்கு பார்க்க கடவன். அது யாருடைய இலக்கமா இருக்கு? மனுஷனுடைய. இயந்திரத்துடைய இலக்கம் கிடையாது. அல்லது இவங்க சொல்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க இல்லையா, அதனுடைய இலக்கம் கிடையாது. இது யாருடைய இலக்கம்? மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அப்பனா இந்த தொழுகையை விரும்பக்கூடிய கடைசியாக தோன்றக்கூடிய ஒரு நபர், அவங்க வந்து எந்த ஆளுகையின் கீழே வராங்க என்பது நமக்கு தெரியும். போப்புவின் மார்க்கத்தின் வழியாக வராங்க. கடைசியாக வந்து இந்த ஒரு கற்பனையை அவங்க என்ன பண்ணுறாங்க, பிறப்பிக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து சாப்பாடு வேணும்னா நாங்கள் ஏற்படுத்தின இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம். அதுவும் அதுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, ஓகே பாஸ்டர், இப்போ கிறிஸ்டியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து வாரத்தின் முதல் நாள் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தொழுகை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இதே இந்து, முஸ்லீமு, புத்த மதத்தினர் இவங்கெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணார பார்க்குறோம். இன்றைக்கி மற்ற மத குருக்கள் எல்லாம் பிரதானமாய் ஒரு குருவை நம்பி பயந்து போகிறாங்கன்னா போப்பு தான். போப்பு ஒன்று சொன்னாவே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கேட்டுக்கொள்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மற்ற உங்களுடைய தேவர்களை விட்டுட்டு இந்த தேவனை வணங்குன்னு அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. தொழுகையின் நாள் ஒன்று, எல்லாரும் ஒரே நாளில். இப்போ அந்த யோனாவினுடைய காலத்தில் பயங்கரமான ஒரு இது கப்பர் சேதம் வந்தபோது நீங்கள் உங்கள் தேவனை என்ன பண்ணுங்க, தொழுது கொள்ளுங்க, ஆனால் ஒரே நேரத்தில் பண்ணணும். அந்த கான்செப்ட் வந்து இவங்க கொண்டு வருவாங்க. அப்படி வரும்பொழுது தான் இந்த ஒரு சூழ்நிலை அங்கு நிறைவேறத்தக்கதான ஒரு காலமாக இருக்க போகிறது. ஏமா பாஸ்டர், அதோடு கூட சேர்த்து இன்னொரு கேள்வி பாஸ்டர். இப்போ இந்த மிருகத்தையும் அதனுடைய சொரூபத்தை வணங்குறவர்களுக்கும் ஒரு முத்திரை கிடைக்கிறது. ஆண்டவர் ஆதியாகமத்தில் முதல் தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தைகள் ஆபேல், காயின் ஆபேலுக்கு. காயின் வந்து ஆபேலை கொலை செய்கிறான். இப்போ காயினுக்கும் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டார். இப்படி ஆண்டவர் வந்து நெற்றியில போட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. இந்த அடையாளத்திற்கும் இந்த அடையாளத்திற்கு ஏதாகிலும் சம்பந்தம் இருக்கிறதா அல்லது ஒற்றுமை இருக்கிறதா? இவைகளை மனிதனால் பார்க்க முடியுமா? இது வந்து பார்க்கக்கூடிய ஒன்று கிடையாது. இந்த அடையாளம் என்று சொல்லும்போது காயினை குறித்து நாம் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில். அந்த 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவனுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்குறார். நீ இந்த பூமியிலே நிலையற்றவனாய் நீ இருப்பாய், நீ வந்து விழுகிற இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். முதல்ல வந்து ஆதாம் பாவம் செஞ்சதும் பூமியை தான் சபிக்கிறார். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக மனுஷன் நேரடியான சாபத்தை வாங்குறான். ஏன்னா தம்பியோட ரத்தத்தை இவன் என்ன பண்ணிட்டான், சிந்திட்டான். இப்போ இவனை ஆண்டவர்கிட்ட இரக்கத்துக்கு கெஞ்சுறான். நீங்கள் இங்கே பாருங்கள் 15வது வாக்கியத்தில் அதனுடைய கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது அவன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டபோது அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இந்த அடையாளம் ஒன்றும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம் இல்லை, அப்படின்னா ஒரு உறுதிமொழியை கொடுக்குறார். அதே போல தான் இந்த வெளிப்படுத்தல் 7 வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய நெற்றியில் என்ன பண்ணுறாரு, முத்திரை போடுறார். இந்த நெற்றி என்பது எதை குறிக்கிறது என்றால், நம்ம வந்து தீர்மானம் எடுக்கிறோம் இல்லையா, எங்கே தீர்மானம் எடுக்கிறோன்னா, இப்போ நமக்கு வந்து பிரெயின், லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் என்று இருக்கும். ஆனால் இந்த லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் இருந்தாலும் இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டிசிஷன் மேக்கிங் பவரை உடையது. நம்ம இப்போ எடுக்கிற தீர்மானங்கள், நம்ம எதை செயல்படுத்தினாலும் இங்கே இருக்கிற இந்த மூளை பகுதி தான் வந்து என்ன பண்ணுது, தீர்மானங்களை. இப்போ இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய குணாதிசயத்தை தரித்து கொள்கிறாங்க, அவரை போல் நாம் பரிசுத்தமாகிறோம் என்பதை அது அடையாளப்படுத்துகிறது. மிருகத்தின் முத்திரை எதை அடையாளப்படுத்துகிறதுனா, ஐயோ நம்ம வேலை செஞ்சாகணும், இவங்க சொல்கிறபடி வேலை செஞ்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்,
சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனுடைய முத்திரையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மிக்க நன்றி பாஸ்டர். பாஸ்டர் ஜாஷ்வா, இந்த மூன்றாவது தூதை நிராகரிக்கிறவருடைய வாழ்க்கையில் நடக்கும் தீமைகள் என்ன? இந்த மூன்றாவது தூதை நிராகரிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அவங்க தேவனுடைய கோபாக்கினை பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்றத ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த 7 வாதைகளை குறித்து நம்ம வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவிலையும் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்திலும் நம்ம வாசிக்க முடியும். இது தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இவங்க மேலதான் இந்த மூன்றாவது தூதில சொல்லப்படக்கூடிய மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மேலதான் இந்த 7 வாதைகள் ஊற்றப்படுகிறது. இது மட்டும்தான் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனையா அப்படின்னா இது மாத்திரம் கிடையாது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல 14, 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அக்கினி கடலிலே இடம் கிடைக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது 10, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார்கள். வசனம் 14 சொல்கிறது, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். யாரெல்லாம் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய முத்திரை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். தேவனுடைய முத்திரை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 2ஆம் மரணம் உண்டு. அது அக்னி கடலிலே கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். பாஸ்டர், மூன்றாவது தூதை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த மூன்றாவது தூதில் அந்த மிருகத்தையும் மிருகத்தினுடைய முத்திரையும் தரித்து கொள்பவர்களுக்கு தேவன் கொடுக்கிற தண்டனையில் அதில் 10வது வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து அப்படின்ட்டு நாம் வாசிக்கிறோம். கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட உக்கிரமாகிய மது அப்படின்னா என்னது பாஸ்டர்? இப்போ நம்ம தேவன் வந்து பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது, அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த அந்த தீர்மானத்தை அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க. ஆண்டவர் அதே நேரத்தில் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவரும் இல்லை என்று பார்க்கிறோம். அவருடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பமில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரகமாகிய மதுவை அப்படின்னா இங்கே எதை குறிக்கிறதுனா, இந்த ஜனம் ஒரு குழப்பத்திற்குள்ளாக போக போகிறாங்க. அந்த குழப்பம் அவங்கள வந்து எப்படி வழி நடத்தும் அப்படின்னா, இவங்க தேவனை விட்டு பிரிந்து போகிறதற்கு ஏதுவாக வழி நடத்தும். அதே நேரத்தில் இது வந்து 7 வாதைகளையும் குறிக்கும். இதற்கான விளக்கத்தை வந்து பவுல் ரொம்ப அழகாக கொடுப்பார். இந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுவார் இல்லைங்களா? அதில் எழுதும்போது சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை இவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் இப்படி ஆகும் என்று சொல்வார். இங்கே பாருங்களேன், அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய அந்த கடைசி பகுதியில் இங்கே சொல்லும்பொழுது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல விதமான வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவங்க என்ன பண்ணலையா? அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் என்ன அடைவாங்க? ஆக்கினைக்குள்ளாக அடைவார்கள். இப்போ இங்கே ப்ராஃபட்ஸோட வேர்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா, இவங்க தேவனுடைய நீதியான வழியை விரும்பலை, தேவனுடைய நீதியை ஏற்றுக்கொள்ளாமலும் அவருடைய ரட்சிப்பை நிராகரித்ததுனால 7 வாதைகளை ஆண்டவர் ஊற்றுறார். அதை அடுத்த சாப்டரில் காட்டுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 15th அதிகாரம் முதல் வேர்ஸ், 15ஆம் அதிகாரம் முதல் வாக்கியத்தை நீங்கள் வாசிங்கன்னா, பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன், அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அப்போ இந்த பாத்திரம் வேற ஒன்றுமே இல்லை, 7 வாதைகள் நிறைந்த தேவனுடைய கோபாக்கினையை அது வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த கலப்பில்லாமல் அப்படின்ற வார்த்தைக்கு தேவனுடைய கிருபையில்லாத கோபம் என்று சொல்ல முடியுமா? ஆமாம், அதான் ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு he doesn't show any mercy for them. அந்த உச்சக்கட்டத்தை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? சோதிச்சு பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இல்லை? தருணம் இல்லை. ஏன் இல்லைன்னா, இன்னும் அவங்களுக்கு 100 வருஷம் கொடுத்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான்? மாற மாட்டான் என்பது தேவனுடைய அனந்த ஞானத்திற்கு தெரியும். அதனால் ஆண்டவர் அவர்களை அழித்து போடுகிறார். தேங்க்யூ பாஸ்டர் ஜாஷ்வா. இப்போ தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உபத்திரவமே இல்லை என்று சொல்ல முடியுமா இந்த கடைசி நாட்களில்? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாதவன் எவனோ அவன் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவான் என்று வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் சொல்கிறது. இது ஒருவேளை சிலருக்கு கடினமாக தோன்றலாம். ஆனால் இந்த பூமியிலே மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்வதற்கு மிருகம் பயன்படுத்தக்கூடிய அந்த போப்பு மார்க்கமானது பயன்படுத்தக்கூடிய ஒரு விதம் என்னன்னு சொன்னால் அடக்குமுறை.
இந்த உபத்திரவத்திற்கு பயந்து அங்கே வாங்கவும் விற்கவும் முடியாத ஒரு காலகட்டம் வரப்போகிறது. அதற்கெல்லாம் பயந்து நம்ம ஒன்றும் வாங்க முடியாது, பாஸ்டர் சொன்னாங்க சாப்பாடு எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த மிருகத்தின் முத்திரையை இந்த கையினால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, வேலைக்கு போக முடியாது, சாப்பிட முடியாது, வாங்க முடியாது, விற்க முடியாது என்கிற அந்த ஒரு ஒரு அடக்குமுறையினாலே அவர்கள் இந்த மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்வாங்க. ஆமாம், எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தேவனுக்கு உண்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும் இந்த பூமியில். யாக்கோபு ஏசாவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டு இருப்பான். நம்ம ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசா வேட்டையாடி வரும் பொழுது அவன் அந்த உணவுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடுகிறான். தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உலக பிரகாரமான ஒரு உணவிற்காக அவன் விற்று போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். இதை எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வசனம் 16 சொல்கிறது, ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். இப்போ சாப்பாட்டுக்காக நான் ஆண்டவருக்கு உண்மையாக தான் இருப்பேன், ஆனால் இந்த உபத்திரவத்தில் கொஞ்சம் நான் அப்படி போயிட்டு அப்புறமா வந்துடுறேன்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா, ஏசா கண்ணீர் விட்டு கதறினா ஆனாலும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அதே தான் கடைசி நாட்கள் நடக்கும். தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு பூமியிலே உபத்திரவங்கள் காணப்பட்டாலும் அதனுடைய நிறைவாக பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொண்டவர்களுக்கோ பூமியிலும் 7 வாதைகள் ஊற்றப்படுகிறது, நித்திய அழிவு என்று சொல்லக்கூடிய அக்னி கடலுக்கும் அவங்க பாத்திரவான்களாக ஆகிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். நிச்சயமா, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய முத்திரையை தரித்து கொள்கிறவர்களுக்கும் அங்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் அந்த உபத்திரவத்தில் அவர்கள் தேவனோடு இருந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதை இன்னும் கொஞ்சம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். 7 வாதையில் அவங்க முதல் மரணத்தை சந்திக்கிறாங்க. 1000 வருஷம் அரசாளுகை எங்கே நடக்குது? பரலோகத்தில் நடக்கிறது. அது முடிந்த பிறகு அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏன் இவங்கெல்லாம் வரல என்பதை ஆண்டவர் நமக்கு நியாய தீர்ப்பில் காண்பிக்க போகிறார். அது முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் காண்பிக்கிறார் இல்லையா? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 21வது அதிகாரத்தில் காண்பிக்கும்பொழுது கோகை மாகோகையை கூட்டிக் கொண்டு சாத்தான் ஒரு பெரிய கூட்டமாக வரான். எதுக்கு விரோதமா? பரிசுத்த நகரத்திற்கு விரோதமாக வரான். அப்போ ஆண்டவர் இவங்களை மறுபடியும் என்ன பண்ணுறாரு? உயிரோடு எழுப்புறார். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபைனல் இதை காண்பிக்கிறதுக்காக அவருடைய மகிமையை பார்க்கணும், பரிசுத்தவான்களுடைய நகரத்தை பார்க்கணும். அவங்க தங்களுடைய நாவினால் யாரோட சேர்ந்து அறிக்கை பண்ணணும்? சாத்தானோடு அறிக்கை பண்ணணும். தேவன் நீதி உள்ளவர், உம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த தூதர்களும் ஜனங்களும் பரிசுத்தர் என்ற அறிக்கை செய்துட்டு பரிசுத்தத்தில் நாங்கள் நிலைத்திராதபடினாலும் எங்களுக்கு விருப்பம் இல்லாதனாலும் அவங்களே ஆண்டவர்கிட்ட கெஞ்சுவாங்களாம், ஆண்டவரே நீர் எங்களை அழித்து போடும். ஏன் அப்படின்னா பாவம் செய்யாமல் இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு பரலோகம் எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். ஆனால் பாவம் செஞ்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு பரலோகத்தில் கொண்டு போனால் அங்கே பாவத்துக்கான என்ன இல்லை, இடம் இல்லை. ஸோ அவனுக்கு அதுவே ஒரு டார்ச்சர் தான், கொடூரமாக இருக்கும். அதனால் அதுக்கு நாங்கள் சாகிறதே பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நிச்சயமா பாஸ்டர். கடைசி அவர் கேள்வி பாஸ்டர், தேவனுக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற இறுதி ஆசீர்வாதம், கடைசியான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவர்களை மீட்டு கொள்ளுகிறார். மீட்டு கொண்ட இந்த தேவ ஜனத்தை ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறாரு? பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பின்னாடி வாசிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் மோசையுடைய பாட்டையும், வேற ஒன்றும் இல்லை, அது ரட்சிப்பின் பாட்டு. இந்த 1,44,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் அந்த பாட்டை பாடவும் முடியாது, அதை கற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கான விளக்கம் சரியான விளக்கம், உபத்திரவப்பட்டு மீட்கப்பட்டது நம்ம தான். தேவ தூதர்களுக்கு உபத்திரவனா என்னன்னு தெரியாது. நிச்சயமா பாஸ்டர், இந்த நிகழ்ச்சி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களுடைய பங்களிப்புக்கு மிகவும் நன்றி பாஸ்டர். பிரியமானவர்களே, இது உண்மையான சத்தியம். தேவன் அவருடைய பிள்ளைகளை காக்கிறார். உண்மையான பிள்ளைகள் தேவன் பக்கம் நின்று ஆண்டவருடைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்க காத்திருக்கிறார்கள். இதே போன்ற உண்மையான சத்தியங்களை தொடர்ந்து ஹோப் டிவி நிகழ்ச்சிகளில் கலந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். தேவன் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.